இன்றைக்கி நான் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு இந்த காலிஃப்ளவரையும் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரைட் ரைஸுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து அரை மணி நேரம், ஒரு டம்ளர், நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அது வந்து நான் அரை மணி நேரம் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளரு கொஞ்சமாக உப்பு, சாதத்துக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரில் எடுத்து சின்ன அடுப்பில் வைங்க. சின்ன அடுப்பில் அரிசிக்கு தகுந்தாப்பில் வைங்க. நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால சின்ன அடுப்பில் ஒரு விசில் விட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் நல்லா ஸ்டீம் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருக்கிறேன். இது முதல்ல ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஆறி இருக்குது. சாப்பாடு பாருங்கள் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். இந்த மாதிரி உதிரியாக வர வைங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நான் வந்து வினிகர் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஊற்றினா சரியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன். நிறைய வேண்டாம், இந்த மசாலாவெல்லாம் கோட்டிங் ஆகிறதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷம் நமக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப வரவரான்னு இருந்தால் லேசாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. மசாலா அதில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு. எனக்கு தண்ணியே தேவைப்படலை, இந்த வினிகர் ஊற்றுனதுனால அதே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வரன்னு இருந்துச்சுன்னா வேணால் லேசாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி வினிகர் ஊற்றிருக்கிறேன். வினிகர் பதிலாக லெமன் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அடுப்பத்தை வச்சு ஆயில் வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் நல்லா மொறுப்பாக வேகும். ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும். அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். உடனே திருப்ப வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கம் 2 பக்கம் திருப்பி விட்டுறலாம். இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம கேஸை மீடியமாக வச்சுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடும்போது கொஞ்சம் நேரம் கேஸை மீடியமாக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா உள்ளே எல்லாம் காலிஃப்ளவர் வேகும். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துடலாம். எல்லா சில்லியும் பொரிச்சாச்சு. இந்த சில்லி சும்மாவே நம்ம சாப்பிட்றக்கே நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரைட் ரைஸ் தாளிச்சிக்கலாம். சும்மா சாப்பிடவே நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ அடுப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதே பொரிச்ச எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் 5 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டை. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 3 பெரிய வெங்காயம் நீட்டாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தில் இப்படி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே சாதத்துக்கு உப்பு போட்டிருக்கு, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப வெங்காயம் வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும்.
வெங்காயமெல்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம். சாப்பிடும்போது நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ 1 கப்பு முட்டைகோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கோஸ் போட்டுக்கலாம். அடுப்பை அதிகமாக வச்சுக்கோங்க, கம்மி பண்ண வேண்டாம். எல்லாமே அதிகமாக வச்சு தான் நம்ம வதக்கணும். இப்போ கோஸையும் வதக்கியாச்சு. 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ 2 குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்ன சைஸ் குடமிளகாவாக 2 குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். குடமிளகாய் ரொம்ப வதக்க வேண்டாம். ரொம்ப வதங்கினா நல்லா இருக்காது, டேஸ்ட்டே மாறிடும். குடமிளகாய் சாப்பிடும்போது நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றியிருக்கிறேன். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து காஞ்ச மிளகாயை நம்ம மிக்சியில் 1-2 பவுடர் பண்ணி போடுறது தான். இப்போ இன்னொரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இது சில்லி சாஸ். முதல்ல போட்டது டொமேட்டோ சாஸ், இப்போ சில்லி சாஸ் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ சாதத்தை எடுத்து கொட்டிடலாம். இப்போ சாதம் எடுத்து கொட்டியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை அதிகமாக வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சாதம் உடையாத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்தாப்பில் போட்டுடுங்க. பொரிச்சு வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு பார்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தல, உப்பும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி கீழே இருந்து சாதத்தை எடுத்து அப்படியே விட்டுடுங்க. சாதம் உடஞ்சிரும். உடையாமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இருந்தால் வெங்காயத்தாள் தூவி இறக்கிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், ஒரு சாதம் கூட உடையில. ரொம்ப டேஸ்ட்டான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.